இங்கே நிறைய வெரைட்டிஸில் மஷ்ரூம் கிடைக்கும். இதோட பேர் எனோக்கி. நான் ஒரு சில டைப் மட்டும்தான் சமைச்சிருக்கேன், மற்றதெல்லாம் சமைச்சதில்லை. இந்த ஒரு மஷ்ரூமை இப்போ ரீசெண்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். இதோட குக்கிங் டைம்னு பார்த்தா 2லேருந்து 3 நிமிஷம் தான். சைனீஸோட ஃபுட்டில் எல்லாம் மோஸ்ட்லி இதை சூப்பில் தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் சோயா சாஸ், கார்லிக் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் இதில் சேர்த்து குக் பண்ணியும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கேரட், ப்ரொக்கோலி அப்புறம் டோஃபோலாம் சேர்த்து தான் இதை சமைச்சிருந்தேன். காய்கறி கூட லைட்டாக உப்பும் பெப்பர் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். காய்கறியெல்லாம் வெந்ததும் 2 சோயா சாஸ்லையும் 1/2 ஸ்பூன் அளவு அதில் ஊற்றி கூடவே மஷ்ரூமையும் ஆட் பண்ணிடணும். 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சோன்னா மஷ்ரூம் நல்லா வெந்துடும். டோஃபுவை முன்னாடியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் சேர்த்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ டோஃபுவையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கறி ரெடி ஆகிடும். இதை அப்படியே ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். தனியாக எந்த ஒரு கிரேவியும் தேவையில்லை. என் பொண்ணுக்கு இது பிடிக்குங்கிறதுனால அப்பப்போ இதை செய்வேன். இந்த மாதிரி பூண்டு, மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் மட்டும் சேர்த்தும் இந்த மஷ்ரூமை அப்பப்போ வதக்கி கொடுப்பேன். இந்த எனோக்கி மஷ்ரூமில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி இதை ஈஸியாக குக் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.